இனிய தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம யூடியூப்பில் போட்ட வீடியோஸை வந்து அதிக வியூஸ் எப்படி வர வைக்கிறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஆல்ரெடி இந்த வீடியோஸ்லாம் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன், ஆனால் ப்ரைவேட் பண்ணி வச்சுருக்கேன். பார்த்தீங்கன்னா அந்த ப்ரைவேட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த லாக் அப்படி மாதிரி சிம்பிள் ஒன்று வந்திருக்கும். அதே மாதிரி மானிட்டேஷன் பண்ணவே இல்லை. மானிட்டேஷன் பண்ணலைன்னா உங்களுக்கு பணமும் வராது. ஸோ இதெல்லாம் வந்து எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். இது வந்து எப்படி நம்ம அதிக வியூஸ் வர வைக்கிறது அப்படிங்கிறது சொல்லிட்டு இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் இந்த வீடியோ பார்ப்போம். என்ன பண்ணுங்கள், அதை எடிட் எடுத்துக்கோங்க. எடிட் எடுத்துகிட்டு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அடிஷ்னலாக ஒரு காலம் ஒன்று ஓப்பன் பண்ணிக்கோங்க. அடிஷ்னலாக ஒன்று ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னா கீவேர்ட்ஸ் இருக்கும். அதாவது வந்து நம்ம போடுற வீடியோஸ் வந்து அப்போ தான் வந்து பார்ப்பாங்க, மற்றவங்க பார்க்குறது வந்து ஒரு கீவேர்ட்ஸ் இருக்கும். ஸோ அந்த கீவேர்ட்ஸ் வந்து கீவேர்ட் பிளானர்னு சொல்லிட்டு அடிங்க. கீவேர்ட் பிளானர்னு சொல்லிட்டு அடிச்சிங்க அப்படின்னா இந்த மாதிரி உங்களுக்கு வரும். ஸோ இந்த லிங்க் ஏதோ ஒன்று கிளிக் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி இந்த எடிட்டிங் நம்ம வந்தாச்சு. எடிட்டிங் வந்ததுக்கப்புறம் வீடியோவில் வந்து மானிட்டைசேஷன், அதாவது இந்த மானிட்டைசேஷன் பார்த்தீங்கன்னா அது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதை மானிட்டைசேஷன் பண்ணால் தான் உங்கள் வீடியோ வந்து அந்த ஆட்ஸ் வந்து ப்ளே ஆகும். உங்களோட வீடியோவில் வந்து பணமும் உங்களுக்கு நமக்கு வரும். இப்போ மானிட்டேஷன் எனேபிள் பண்ணியாச்சு. ஸோ எந்த மாதிரி ஆட்ஸ் வந்து கீழே வேணும் அப்படிங்கிறது மார்க் இருக்குது, அந்த மாதிரி ஆட்ஸ் நம்ம கீழே கொடுத்தாச்சு. ஸோ ஓகே, நெக்ஸ்ட் வந்து பேசிக் திங்ஸ் வந்துடுங்க. ஸோ இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் அந்த கீவேர்ட் பிளானர் போங்க. கீவேர்ட் பிளானரில் இந்த மாதிரி உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஸோ இந்த மாதிரி ஓப்பன் ஆகும்போது யூடியூப், அதாவது யூடியூப் இருக்குன்னா யூடியூப் எடுத்துக்கோங்க. யூடியூப் எடுத்துகிட்டு அதில் வந்து இப்போ நீங்கள் என்ன ஹெட்டிங் கொடுத்துருக்கீங்க, இப்போ வந்து நாங்கள் என்ன சம்மந்தமாக எது ரிலேட்டிவாக வீடியோ போட்டிருக்கேன், ஃபேஸ் ஃபெயிலியர் ரிலேவோட செட்டிங்ஸ் வீடியோ போட்டிருக்கேன். ஸோ அதை அப்படியே இங்கே டைப் பண்ணுங்கள். அதே மாதிரி என்ன கண்ட்ரி, யூஎஸ்னா யூஎஸ்ஸு, இங்கிலீஷ்னா அதாவது வந்து எந்த கண்ட்ரியில் வந்து என்ன மாதிரி பார்க்குறாங்க அப்படிங்கிற ஒரு டீட்டெயில்ஸ் வந்து இதில் நம்ம பார்த்துக்கலாம். ஸோ நான் யூஎஸ் வச்சுருக்கேன். PHASE ஃபேஸ் ஃபெயிலியர் ரிலே அப்படின்னு அடித்தாச்சு. அடித்ததுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அதோட டீட்டெயில்ஸ்லாம் இங்கே கீழே வரும். அதாவது வந்து என்ன அதோட கீவேர்ட்ஸ் எல்லாமே கீழே வந்துடும். அதாவது வந்து ஒருத்தர் வந்து ஃபேஸ் ஃபெயிலியர் ரிலே கனெக்ஷன் அடிப்பார், ஒருத்தர் வந்து ஃபேஸ் ஃபெயிலியர் ரிலே கனெக்ஷன்ஸ் அண்ட் டீட்டெயில்ஸ்னு அடிப்பார். இந்த மாதிரி நிறைய டீட்டெயில்ஸ்லாம் இருக்குல்ல, அந்த மாதிரி ஒரு டீட்டெயில்ஸ் வந்து வந்துருச்சுங்க. ஸோ அந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் இந்த ஸ்பெல்லிங் கொஞ்சம் கரெக்டாக அடித்தா இன்னும் கரெக்டாக வரும். ELAY. ஓகே, ஸோ இந்த மாதிரி வந்துருச்சு. இப்போது இதில் வந்து சர்ச் கொடுத்துருக்கேன் நான் திரும்பவும். எனக்கு வந்து கம்மியான பாயிண்ட்ஸ் வருது. ஸோ கூகுள் கொடுத்துருங்க. யூடியூப் கொடுத்தேன் நம்ம நிறைய கீவேர்ட்ஸ் வேணும் அப்படின்னு கூகுள் கொடுத்துருங்க. ஸோ சைடில் இன்னொரு காலம் ஒன்று ஓப்பன் பண்ணிடுங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் வந்து இன்னொரு யூடியூப் ஒன்று ஓப்பன் பண்ணுங்கள். யூடியூப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ இதுலேயே வந்து நீங்கள் ஒரு யூடியூப் ஓப்பன் பண்ணுங்கள். எதுக்குன்னு சொல்கிறேன், இந்த வீடியோ நல்லா ஃபுல்லாக பாருங்கள். பார்த்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோ. ஏன்னு வச்சுங்க, உங்களுக்கு நிறைய வியூஸ் வந்து இதை வச்சு உங்கள் வீடியோ வந்து கிடைக்கும். ஸோ இதில் வந்து அதே டைட்டில் அடிங்க, ஃபேஸ் காப்பி பண்ணிக்கங்க. இதில் போயிட்டு அதையே பேஸ்ட் பண்ணிடுங்க. ஸோ இங்கே ஒரு சர்ச் கொடுத்துருங்க. ஸோ இங்கே நமக்கு ஆல்ரெடி கீவேர்டு வந்துருச்சு. நான் டைப் பண்ணதுக்கு ஏற்ற மாதிரி கீவேர்டு இங்கே வந்திருக்கு. ஸோ இந்த கீவேர்டெலாம் காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிவிட்டு இந்த கீவேர்டெல்லாம் நம்ம எடிட்டில் இருக்குது பார்த்தீங்களா, ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ண எடிட் யூடியூப்பில் வந்து இங்கே இந்த டிஸ்கிரிப்ஷனில் பேஸ்ட் பண்ணிடுங்க. ஏன்னா டிஸ்கிரிப்ஷன் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். டிஸ்கிரிப்ஷன் எந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு அதிகமான கீவேர்ட்ஸ் இருக்கோ அந்தளவுக்கு தான் உங்களுக்கு வியூஸ் அதிகமாகும். ஸோ இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் ஸோ எங்கள் ஃபேஸ் ஃபெயிலியர் ரிலேஸ் வந்து நிறையா வியூஸ் இருக்குது. இதில் வந்து எது வந்து அதிக வியூஸ் இருக்குன்னு சொல்லி பாருங்கள்.
ஸோ இதுக்கு வந்து ரொம்ப அதிக வியூஸ் இருக்குது. நீங்கள் உங்களோட ரிலேட்டடாக எது இருக்குன்னு பாருங்கள். இதுதான் நான் போட்ட வீடியோக்கான ரிலேட்டட். ஸோ நான் வந்து இதை ஓப்பன் பண்ணேன் அப்படின்னா இது எத்தனை பேர் பார்த்துருக்காங்களோ அவங்களோட டீட்டெயிலெலாம் வரணும் நமக்கு. அது எப்படி பார்க்குறது அப்படின்னு சொல்கிறேன். ஸோ இந்த மாதிரி வந்து நான் இந்த வீடியோ வந்து எனக்கு பார்க்கணுன்னு அவசியம் இல்லை. ஸோ இதை பாஸ் பண்ணிவிட்டு கீழே வந்து வியூ சோர்ஸ் பேஜ் அப்படின்னு கொடுங்க. வியூ சோர்ஸ் வந்துடும். அப்படி வந்ததுக்கப்புறம் கண்ட்ரோல் F ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்புறம் இந்த மாதிரி சைடில் காலம் ஓப்பன் ஆகும். அப்போ வந்து கீவேர்டு அப்படின்னு டைப் பண்ணுங்கள். அப்படின்னு டைப் பண்ணீங்க அப்படின்னா கீவேர்டு அப்படின்னு டைப் பண்ணிக்கோங்க. கீவேர்டு டைப் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இது அந்த வீடியோ பார்த்ததுக்கான கீவேர்டு வரும். வந்துருச்சு பார்த்தீங்களா? சாரி, ஏதோ கொஞ்சம் மிஸ்டேக் ஆகுது, ஒரே நிமிஷம் இருங்க. இங்கே வந்துச்சு பார்த்தீங்களா? கீவேர்டு டைப் பண்ணோன்னா இந்த வீடியோக்கான ஒரு கண்டென்ட் வருது, ஃபேஸ் ஃபெயிலியர் டிவைஸ். ஸோ இதை வந்து காப்பி பண்ணிக்கணும். நீங்கள் காப்பி பண்ணி அதே எடிட்டில் வந்து போட்டுக்கணும். நீங்கள் எங்கே வேணாலும் போட்டுக்கலாம், போட்டுருங்க. இதுக்கப்புறம் மூணாவது ஒரு இம்பார்ட்டன்ட் விஷயம் என்னென்னா தம்ஸ், கஸ்டம்ஸ் தம்ஸ். இங்கே வந்து டிஃபால்ட்டாக ஒரு 3 தம்ஸ் வருது. ஸோ உங்களுக்கு எது வேணுமோ நீங்கள் வச்சுக்கலாம். எனக்கு வந்து அது பிடிக்கல அப்படின்னா நீங்கள் வேறு ஒரு தம்ஸ் வைக்கணும் அப்படின்னா ஆல்ரெடி இது தம்ஸ் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி ஏதாவது ஒரு சொல்லப்போனால் அதுக்குன்னு தனியாக க்ரியேட் பண்ணியோ இல்லை ஒரு நல்ல ஒரு பிக்சர் இமேஜை க்ரியேட் பண்ணி வச்சுருக்கணும். ஸோ அந்த மாதிரி க்ரியேட் பண்ணி வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நிறையா யூஸ்ஃபுல்லான திங்ஸ் வந்து நிறைய வியூஸ் வரும். ஏன்னா உங்கள் வீடியோ பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த என்ன சொல்கிறது, அந்த தம்ஸான இமேஜை பார்த்தா வந்து வீடியோ வந்து பார்க்க நிறைய பேர் வருவாங்க. ஸோ அந்த தம்ஸ் இமேஜ் வந்து இங்கே வரணும். இதெல்லாமே பண்ணதுக்கப்புறம் நான் இப்போ அந்த வீடியோ வந்து எனக்கு இப்போ வந்து இது பண்ண தேவையில்லை, அதாவது வந்து இப்போ வந்து எனக்கு பப்ளிஷ் பண்ண தேவையில்லை. எனக்கு வந்து ஒரு 2 நாள் கழிச்சு பப்ளிஷ் பண்ணோம் அப்படின்னா ஷெடியூலிங் பண்ணிக்கலாம். இங்கே எப்படி ஷெடியூலிங் பண்ணுறது அப்படின்னு சொல்லி இங்கே போடுறேன். இங்கே இருக்குது பார்த்தீங்களா இந்த இடம், இதை வந்து ப்ரைவேட்லேருந்து ஷெடியூல் எடுத்துங்க. நான் வந்து இப்போது எனக்கு வந்து 1ஆம் தேதி வந்து டிஸ்பிளே ஆகணும் அப்படின்னு வச்சுக்கிட்டிங்கன்னா 1ஆம் தேதி வச்சுருங்க, சரிங்களா? அப்புறம் நெக்ஸ்ட் திங் பார்த்தீங்க அப்படின்னா என்ன டைமிங்க்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இருக்கும். அந்த டைமிங் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அது வந்து ஒரு 9 o'clock வச்சுங்களேன். போட்டாச்சு. டேட் மாறி போய்ட்டு பார்த்தீங்களா, 2ஆம் தேதி வச்சுக்கிறேன். சாரி, டிசம்பர்லேயே இருக்குது. ஸோ நம்ம ஜான் போயிடுறோம். ஜானில் வந்து 1ஆம் தேதி வேணாம், 2nd வச்சுக்கோமே. 2nd வச்சாச்சு, ஷெடியூலிங் பண்ணியாச்சு. இது வந்து ரொம்ப லேட் ப்ராசஸர் தம்ஸ், சம்டைம்ஸு நெட்ஒர்க் ஸ்பீடு கம்மியாக இருந்தால் அப்படி தான் உங்களுக்கு வரும். ஸோ கொஞ்சம் இன்னொரு டைம் சூஸ் பண்ணி பார்ப்போம், எவ்வளோ சீக்கிரம் வருதுன்னு பார்த்துருவோம். வந்துட்டுருக்கு. இப்படியெல்லாம் வந்ததுக்கப்புறம் நீங்கள் சேவ் பப்ளிஷ் ஆன் January 2, அது வந்து நீங்கள் இங்கே ஷெடியூல் பண்ணனா அந்த டைமுக்கு வந்து உங்களுக்கு பப்ளிஷ் ஆகிடும். அவ்வளோதான். உங்களுக்கு எதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இங்கே வந்து சேவ் கொடுத்துட்றேன். இப்போ அந்த செட்டிங்ஸ் எல்லாம் சேவ் ஆகிடும். ஸோ நம்மளோட செட்டிங்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்துருச்சு. அதே ஃபேஸ் ஃபெயிலியர் ரிலே செட்டிங்ஸ். இந்த எஸ் வந்து பார்த்தீங்கன்னா க்ரீனில் மாறிடுச்சு, மானிட்டேஷன் ஆகிட்டுன்னு அர்த்தம். இந்த ப்ரைவேட்லேருந்து பப்ளிக் ஆகிடுச்சு. ஷெடியூல்டு வந்து 2ஆம் தேதி ஜனவரி போட்டிருக்கிறது வந்து 17 9 o'clock. அதே மாதிரி இந்த இமேஜ் இதுதான் தம்ப் இமேஜ். முன்னாடி வந்து இந்த இமேஜ் இருந்துச்சுங்களா, வந்து தம்ப் இமேஜ் வந்துருச்சு. அவ்வளோதாங்க. இந்த மாதிரி பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வீடியோவோட வியூஸ் வந்து அதிகமாகும். நன்றி. ஏதாவது வந்துட்டு சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா கமெண்டில் உங்களோட சந்தேகத்தை போடுங்க. நான் முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன்.